மண்பானையில வைக்கிற மீன் குழம்பு எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதுவும் வந்து ரொம்ப திக்கா அப்படியே சொத சொதன்னு இல்லாம, ஊத்தி சாப்பிடுற மாரி இருக்கிற குழம்பு வந்து அட்டகாசமா இருக்கும். மீன் மண்டையும், மாங்காவும் போட்டு வச்சோம்னா அப்படித்தான் இருக்கும் குழம்பு. அத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அடுப்பு பத்த வச்சு மண்பானைய வச்சுருங்க. பானை சூடாகட்டும். அதில வந்து ஒரு 50 எம்எல் நல்லெண்ணெய ஆட் பண்றோம். 4 வெந்தயம், 2 பச்சை மொளகா. என்னடா பச்சை மொளகான்னு சிவப்பு மொளகா போடுறேன்னு நெனைக்காதீங்க, பழுத்துருச்சு. அதில ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பில, பெரிய கை அளவுக்கு சின்ன வெங்காயத்த கட் பண்ணி இதில ஆட் பண்ணிடுறோம். அது வந்து என்ன பண்றோம், அது வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், மீன் குழம்புக்கு கரைசலை ரெடி பண்ணலாம். நல்லா பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு ஒரு புளியை ஊற வச்சுருக்கோம். அதை எடுத்து ஆட் பண்ணிட்டு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை போட்டு, உப்பு ஒரு 10 கிராம் போட்டிருக்கோம். இது 4 பேருக்கு 2 வேளைக்கு வைக்கிறேன், கரெக்டாக இருக்கும். நல்ல புளி, அதனால் வந்து சக்கையே வரல, எடுத்து போட்டோம். தக்காளி ஒரு 3 தக்காளியை மேலே இருக்கிற காம்பு வெட்டிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு 4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு கரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டோம். இது செய்கிறதுக்குள்ளேயே சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தயார் நிலையில் இருக்கிற கரைசலை இதோட நம்ம சேர்த்து மாங்கொட்டையும் ஒன்று இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காக ஆகட்டுங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை திக்கான பாலாக எடுத்து இதில் சேர்த்துடலாம். மீனையும் இப்போ க்ளீன் பண்ணி இதோட ஆட் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் கொதிக்கிட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சட்டி சுட்டிலே கொதிச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து சூடான சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். இது எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு அம்மாவும் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.